வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா. வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம். வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேதத்தை தியானம் செய்ய போகிறவர்களாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41வது வசனம் முதல் 44 வரை வாசித்து கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41 முதல் 44 வரை, 41லிருந்து 44 வரை வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தவங்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பரவாயில்ல. பால் ஒருத்தர் தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களாம் கற்றுங்க. ஏன்னா எழுதி வச்சுக்கிங்களா? நான் முதல்ல வாசிக்க போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாசிக்க போகிறீங்க, சரியா? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவர்களை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது, சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஜெபம். எல்லாம் நம்மை குறித்து பரமபிதா தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜாவே, இதோ இந்த நேரத்தில் சுவாமி எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமா இருக்கிற எங்கள் கர்த்தாவே, இதோ இந்த நேரத்தில் சுவாமி எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு கேட்போம். இங்கே பாருங்க, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறது என்ன? லாசருவே எப்படி சொன்னார்? அவரு எப்படிங்க சொன்னாரு? உரத்த சத்தமாக சொன்னார். அவர் ஒருத்தர் தான் பைபிள் படிக்கிறார். எங்க நீங்களாம் பைபிள் படிக்கிறீங்களா? படிக்கிறது இல்லையா? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டார். அப்போ என்ன நடந்துச்சு? மரித்தவன் வெளியே வந்தான். அப்போ என்ன இருந்துச்சு? அவன் வெளியே வந்தான். ஆனால் என்ன நடந்துச்சு அங்க? அவன் கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தன. அவன் முகத்தை சுற்றி என்ன பண்ணப்படுறது? ஒரு சீலையால், ஒரு சேலையால், ஒரு துணியால் அவன் முகம் முழுவதும் சுற்றப்பட்டிருந்தது. புரியுதா? அப்போ பாருங்க, ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் நம்ம சில காரியங்களை யோசித்தோம். ஏன்னா அந்த கல்லை எடுத்து போடுங்க, அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்றைக்குமே தானாக எல்லாத்தையுமே செய்கிறவர் கிடையாது, சரியா? அது செய்ய வேண்டிய காரியத்தில் செய்துட்டாரு. இப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, நம்மோடு உருவாடுகிறவராக இருக்கிறாரு, நம்மோடு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் என்ன சொல்லப்படுங்க, நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட எந்த நிமிடமும் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு? ஜீவிக்கிறவராக இருக்கிறார், உள்ளே இருக்கிறவராக இருக்கிறாரு, சரியா? அப்போ பாருங்க, அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னார். அங்கே ஒரு பெரிய கமோஷனே நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். இந்த மனுஷனுக்கு என்ன திராட்சை ரசமே அதிகமாக குடிச்சிட்டாரா? என்ன பண்ணுறாரு? இங்கே வரும்போதே அவர் என்ன பண்ணுறாரு? கல்லைங்களாம் எடுத்து போடுன்றாரு. இது என்ன நடக்க போகுது? இவருக்கு அறிவு இல்லையா? யோசிக்கிறது பிரச்சனை இல்லையா? இந்த பொண்ணை செத்து எத்தனை நாளாவது? 4 நாட்கள் ஆகின்றன.
அந்த 4 நாட்களாக இருக்கும்போது இந்த படத்தை வந்து என்ன பண்ணுற சொல்கிறார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றாரு. ஆனாலும் ஆண்டவர் அங்கே சொன்ன வார்த்தை என்னன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கா, ஆண்டவர் நாம் எல்லாருமே இப்போ நான் சொன்ன மாதிரி ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறதா இருக்கிறாரு, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அவரோடு சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன, நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கணும், உன்னுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு நீ என்ன பண்ணணும், நீ ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்கணும், உன்னுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஹலோ, ஆண்டவனுடைய ஜெபத்தையும் உன்னுடைய சத்தத்தையும் கேட்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நீ பண்ணுற ஜெபம் யார்கிட்ட பண்ணணும்? அப்போ நீ வந்து ஒரு வேலையை ஒருத்தர் சொல்கிற, உன் பொண்டாட்டிகிட்ட ஒரு வேலையை சொல்கிற, உன் மனைவிட்ட ஒரு வேலையை சொல்கிற, உன் புருஷன்கிட்ட ஒரு வேலையை சொல்கிறதுனா அவங்க அதை செய்யணுன்னா நீ எப்படியா இருக்கணும்? அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும். ரைட்டா தப்பா? நீ பாடு நீ மனைவிட்ட உன்னை சொல்லிட்டு நீ போயிட்டு வந்து கேட்டுன்னா என்ன சொல்லுவான் அவன்? நீ சொல்லிட்டு போட்ட, காசு கொடுத்தியா, வாங்கி கொடுத்தியா, இது இல்லையா அது இல்லையா, எதாவது தெரியுமா உனக்கு? அப்போ இங்கே அந்த ஆண்டவர் வந்து நீ ஜெபிக்க போகிற அப்படின்னாக்கா, அந்த ஆண்டவர் உன்னை ஜெபத்தை கேட்கணும்னா நீ அவரோட சேர்ந்து என்ன பண்ணணும்? அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், ஒரு உறவாடுறது இருக்கணும், ஒரு சொந்தம் இருக்கணும், ஒரு பாச பந்தம் எல்லாமே இருக்கணும். அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது அத்தனை கமோஷன் வந்தாலும், அத்தனை இது வந்தாலும் கடைசியில் என்ன பண்ணாங்க? மக்களுக்கு அறிவுன்றது ஒன்று வந்தது, விசுவாசன்றது ஒன்று வந்தது, நம்பிக்கைன்னு ஒன்று வந்தது. இவர் சொல்கிறத ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம கேட்போம், கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு அறிவு வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க? அந்த கல்லை எடுத்து போட்டாங்க. என்ன, அந்த கல்லை எடுத்து போட்டாங்க. ஆனால் அந்த கல்லை எடுத்து போடும்போது ஒரு சீன் நடந்துச்சு. இது சினிமா மாதிரி யோசித்து பாருங்க. செத்து போய் போனால் செத்து போய் அந்த மனுஷன் செத்து போய் அவனா நல்லா இருந்தால் செத்தான், ஆக்சிடென்ட்டில் செத்த கூட இன்னைக்கு நாரி போகிறான். என்ன, ஆனால் லாசரு வியாதியாக இருக்கிறான், நீ நேசிக்கிற உன்னுடைய சிநேகிதன் வியாதியாக இருக்கிறான், நீ வந்து குணமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அவர்கிட்ட. ஆனால் அவர் என்ன பண்ணார்? கேட்கல. 4 நாள் கழித்து வராரு, செத்து போய் நாற்றை எடுத்து என்ன கல்லறையில் வைக்கப்பட்ட புடமாக இருந்துச்சு. அதனால அந்த கல்லறை திறக்கப்பட்டது. என்ன பண்ணான்? எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாருங்க? கல்லறை திறக்கப்பட்டதும் கேட்கல, எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. என்ன, எல்லாம் இயேசுசாமிக்கு பின்னால் தான் நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா? ஒருத்தராது இயேசுசாமிக்கு முன்னால் போய் நின்று என்ன பண்ணிக்க மாட்டான், என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்துருக்க மாட்டேன். எல்லாம் இந்த நாத்தம், இந்த விஷக்கிருமி, விஷவாயு, என்ன இந்த புழு புழுத்திருக்கும், அந்த புழு நம்ம மேலே வந்து உட்காந்துக்கும், அந்த ஈவு நம்ம மேலே உட்காந்துக்கும், எறும்பு நம்மளை வந்து கடிச்சிடும், அதை பண்ணிவிடும் இதை பண்ணிவிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பான் அத்தனை பேரும்? ஏசாமி முன்னால் தள்ளி விட்டுட்டு அவன் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கான், பின்னால் போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ பாருங்க, பின்னால் நிற்கிறான், அவனுக்கு எல்லாமே கிளியராக தெரியுது. புரியுதா? இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏசாமி நீ முன்னால் தள்ளி விட்டுட்டு நீ பின்னால் நின்னாலும் அங்கே நடக்க போகிற காரியம் எத்தனையும் உனக்கு தெரியுது. திறந்துருக்க கலர் தெரியுது, தெரியுதா? க்ளீனாக தெரியுது. உள்ள வரவளை இருட்டாக இருக்கும், ஏன்னா அது குகை. ஆனால் உள்ளே இருக்கிறது எதுவும் தெரியாது. ஆனால் வெளியில் வந்து கலர் திறந்துருக்கிறது நல்லா தெரியுது. அங்கே ஆண்டவர் ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு, அதை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்ல. அந்த ஜெபம் முடிந்து அவர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அழகா? ஜெபத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிடுறாரு. இங்கே இந்த உரத்த சத்தமாக ஏன் கூப்பிட்டாருன்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா நின்றுருந்த அத்தனை பேர் என்ன பண்ணான்? துண்டை காணும் துணி காணுன்ட்டு ஓடிவிட்டான் பின்னால். அந்த பணத்தை திறந்ததும் அதாவது பிசாசு வருதா, பேய் வருதா, அசுத்தாவி வருதா, இல்லை என்ன வருதுன்னு தெரியாது. நாம் என்ன பண்ணுவோம்? நாம் பின்னால் நின்று ஏசாமிக்கு பின்னால். ஏசாமி என்ன பண்ணுவார்? எல்லாத்தையுமே அவரால் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அவரால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? பேய் பிசாசு எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? துரத்த முடியும். ஆனால் நம்மளுக்கு இந்த வம்பு வேண்டாம், நம்ம பின்னால் நின்றுக்கோம் அப்படின்னுலாம் என்ன பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் மார்த்தா மரியா. நீ சொன்னிய சாமின்றாக்க நான் என்ன பண்ணுறது சொல்கிறேன், திறக்க சொல்கிறேன். திறந்து விட்டுட்டு அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருப்பான்? நல்ல பாம்பு கண்ட மாதிரி ஓடிட்டு இருப்பான், மலை பாம்பு கண்ட மாதிரி ஓடிட்டு இருப்பான் இல்லையா? ஆனால் அங்கே நின்று ஆண்டவர் ஒரு சத்தம் விடுறாரு. என்ன விடுறாரு சத்தம்? லாசருவே வெளியே வா.
இந்த சத்தம் யாருக்காக விட்டுருப்பாருன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த சத்தம் லாசருவே வெளியே வான்னு ஆண்டவர் உரத்த சத்தமா கூப்பிடுறாரு. அது யாருக்காக கூப்பிடுறாரு தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜனங்களுக்காக. வேற யாராவது சொல்றீங்களா? லாசருக்காக கிடையாதுங்க அந்த சத்தம். ஏன்னா எல்லா பயலும் என்ன பண்றான்? பின்னால ஓடிவிட்டான். என்ன அப்ப அவர் முன்னால பேசுறது கேட்கணும்னாக்கா, முன்னால பார்த்து பேசுறது அவர் என்ன பண்ண, ஜனங்கள்லாம் கேட்கணும், அவர் என்ன பண்ணணும்? பின்னால திரும்பி பேசணும். ஆனா இவனெல்லாம் கேட்கணும்னா என்ன பண்ணணும்? சத்தமா பேசணும். லாசரு உள்ள வரப்போறது என்ன? வரப்போகுது அவனுக்குள்ள ஜீவன் வரப்போகுது, அவனுடைய ஆவி வரப்போகுது, அவனுள்ள இருந்து பரிசுத்த ஆவி திரும்பவும் என்ன பண்ணப்பட போறது? உயிர்ப்பிக்கப்பட போறது. இங்க ஓடி போறானுங்க பாரு, பின்னால நிக்கிறானுங்க பாரு, அவனுதான் கேட்கணும் இல்லையா? அவர் உரத்த சத்தமா பேசுற கூப்பிடுறாரு, லாசருவே வெளியே வான்னு. அது எல்லாம் கேட்குறாங்க. என்ன இங்க சீன் கிளீனா இருக்குது, கல்லறை திறந்து இருக்குது, லாசருவே வெளியே வா அப்படி சொல்லிட்டாரு. எல்லாம் என்ன பண்றாங்க? அப்படியே குவைட்டா நின்று பாக்குறாங்க. எல்லாம் குவைட்டா நின்று பாக்குறாங்க. ஒரு சத்தம் கூட வரல, எல்லாம் குவைட்டா நின்று பாக்குறாங்க. ஆனா என்ன ஆச்சு? அங்க உள்ள இருந்து லாசர் என்ன பண்றான்? கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருக்குதுயா. செத்தவனை நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? இப்பெல்லாம் எவனும் கையில காலை கட்டுறான்னு தெரியல, எனக்கு தெரியல. கட்டுறாங்களா என்ன இவங்கெல்லாம்? யாருக்கு தெரியுமா? கட்டுறாங்களா? கழுத்துல வந்து முகத்தெல்லாம் மூடுறாங்களா? அங்க இங்க மூடி இருக்குது. என்ன இதுக்கு ஒரு இது சொல்லணும்னாக்கா, யூதர்கள் வந்து அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னாக்கா, 3 நாள் வரைக்கும் அந்த செத்து போறோடைய ஆவி என்ன பண்ணுமா? அந்த உடலையே சுற்றி வருமா, அந்த பிரேதத்தையே சுற்றி வருமா. எப்படியாவது உள்ளே போயிடணும், எப்படியாவது நம்ம உயிர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுமா? 3 நாள் என்ன பண்ணுமா? சுற்றி வரும். நீங்கள் யாராவது கூகுள்லையோ எங்கேயோ போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். யூதர்கள் பழக்கத்தின்படி 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி வந்து அந்த அந்த உடலுக்குள்ளே போகணும்னு ரொம்ப கஷ்டப்படும். சரியா? ஆனால் அதால் போக முடியாது. அதனால் நம்ம ஊரில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பணத்தை தூக்குனாங்கன்னாக்கா, அந்த காலத்தில் மோளை அடிக்கிறதுக்கிட்ட எல்லாம் அடிக்கிறதுக்கிட்ட எல்லாம் இருந்தாலும் அந்த பணம் வந்து அந்த வீட்டை போகிறது பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வச்சு தூக்கிட்டு போவோம். இல்லை பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? அந்த பணம் தூக்குறவன் அந்த தெரு முனை வரைக்கும் அந்த அந்த பணத்தோட முகம் எங்கே இருக்கும்? வீட்டை பார்த்தபடி தான் இருக்கும். அந்த தெரு முனை வந்து ஒரு மோனை அடிச்சு என்ன பண்ணுவான்? அந்த பணத்தை சுடுகாட்டு பக்கம் திருப்புவான். சிரிப்புக்கு நான் சொல்ல, உண்மையாலுமே அதான் நடக்கும். ரைட்டே தப்பா? ஏன்னாக்கா இந்த ஆவி என்ன பண்ணிடக்கூடாது. என்ன சரி, இந்த பணம் கிடைக்கலையே, நம்ம வீட்டில் போயிருக்கிற பணத்துல எல்லாம் பூந்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணோமா? வந்துருமா? அதனால தான் என்ன பண்ணுறான்? அந்த பணத்தை அந்த வீட்டில் இருந்து அந்த தெரு முனை வரைக்கும் கொண்டாடும்போது அவர் மியூசிக் ஒரு மாதிரி இருக்கும். அந்த தெரு முனைக்கு வந்து அந்த மியூசிக் வேற மாறும். அங்கே என்ன பண்ணோம்? ஒரு டான்ஸு, ஒரு சத்தம், ஒரு இது ஊன்னு போட்டு எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த ஆவியை கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்களாம்? சுடுகாட்டு பக்கம் கூப்பிட்டு போவாங்க. பார்த்துறீங்களா யாராவது? இன்னைக்கு நடக்குதா? எனக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாமே தங்க ரதம், சொர்க்க ரதம், அது இதுன்னு காரில் வச்சுட்டு போகிறாங்க. அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் நடந்த கதை இதுதான். அப்போ 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி அந்த சரீரத்தை சுற்றி வருது. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த 3 நாளைக்குள்ள வந்து அவனை சுகப்படுத்தியிருந்தா என்ன இருக்கும்? இவன் பேலியாளின் மகன், இவனுக்கு பிசாசு கூட கட்டளைப்படும் இல்லையா? அதனால தான் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து செய்தது எத்தனை நாள்? 4வது நாள். அந்த 3 நாள் அந்த பணம் அமெரிக்காவில் சொல்லுவாங்க, இந்த என்னைக்கு எந்த நிமிஷம் அந்த உயிர் போயிடுச்சோ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த செகண்ட்லேருந்து அந்த உடல் என்ன பண்ண ஆரம்பிக்குது? அழுகி போக ஆரம்பிக்குது. சரியா? செத்து உன் கடைசி மூச்சு வெளியில் வரும்போது, அந்த மூச்சு ஆக்சிஜன் வெளியில் வரும்போது அது உள்ளே இருக்கிறதுனா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், அந்த இந்த கேஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது? அந்த உடலை அழுக வைக்கிறதா இருக்குது. அதனால தான் இங்கே ஒருத்தர் ஒடியாடுறா, மார்த்தல மரியாதை ஒடியாடுறாங்க. மறுபடியும் என்ன சொல்கிறாங்க? 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாருமே
இந்த நேரத்தில் நீ வந்து சொல்கிறீங்க, இருந்தாலும் நாங்கள் திறந்து விடுறோம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எஸ்கேப். உன் பின்னால் போய் நின்றுக்கிறோம், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. அப்போ அவர் பண்ணுறாரு பாருங்க, ஒரு அது அற்புதமான காரியம். லாசருவே வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடுற அந்த சத்தம் பின்னால் இருக்கிறவங்களுக்காக தான். ஏன்னா அவனுக்கு தெரியணும் என்ன நடக்குதுன்னு. அவன் வெளியில் வரான். லாசர் என்ன பண்ணுறான்? கையும் காலும் கட்டப்பட்டிருக்குது. என்ன எங்கள் ஊரில் எல்லாம் பண்ணுவாங்க, கையை கட்ட காலை கட்டிடுவாங்க. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவானுங்க? ஒத்த கால் மேலே ஒத்த காலை வச்சு கட்டுவோம். நாங்களாம் கை மேலே கை வச்சு இப்படி பிடிச்சி கட்டிடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? வாய் உள்ள ஒரு துணியை வச்சு அழிச்சிடுவோம். இந்த சின்ன டவல், நான் முகம் துடைக்கிற மாதிரி வச்சுக்கிற மாதிரி டவலில், அதை போல் வாஷ் கிளாத்து சொல்லுவோம், அதை வச்சு வாயில் என்ன பண்ணுவோம்? இது பண்ணுவோம். ஏன்? வயிற்றில் இருக்க இதெல்லாம் என்ன ஆசிட்லாம் என்ன ஆகும்? வெளியில் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மூக்கில் அதுக்குன்னு கொடுத்துருப்பான். அந்த மோச்சுவை பேக்குன்னு ஒன்று கொடுப்பான். அதில் வந்து மூக்கில் வைக்கிறதுன்னு வச்சுப்பான். அதையும் போட்டுருவோம். காதுலேயும் பஞ்சு வச்சு அடைச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஊரில் தலையில் இப்போ நிறைய பொம்பளை பிள்ளைங்க கட்டிடுற மாதிரி பிப்பு கட்டி விட்டுருவோம். இந்த வாயை வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த தாடை லூஸ் ஆகி தொங்கனிச்சுன்னா என்ன பண்ணோம்? வாயில் இருக்கலாம் வெளியே கட்டிடுவோம். அப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணப்பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து லாசருவே வெளியே வான்னு சொன்னது அவன் என்ன பண்ணுறான்? வெளியில் வரான். புரியுதா? அப்போ அங்கே யோசித்து பாருங்க, அவனுடைய கால்கள் கட்டப்பட்டிருக்குது, கைகள் கட்டப்பட்டிருக்குது, முகம் சீலையால் சுற்றப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் கூப்பிட்டாருனாக்கா என்ன நடக்கும்? அற்புதம் தாங்க நடக்கும். ஆண்டவர் கூப்பிட்டாருனாக்கா, ஆண்டவர் சொன்னார்னாக்கா என்னதான் நடக்கும்? ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா என்னதான் நடக்கும்? அப்போ ஆண்டவர் கூப்பிட்டாருனாக்கா என்ன நடக்கும்? அற்புதம் தான் நடக்கும் இல்லையா? அப்போ இங்கே நான் ஒரு வசனம் சொல்கிறேன், அதை எடுத்து வாசித்து பாருங்களேன். லாசருவே வெளியே வான்னு உரத்த சத்தமாக கூப்பிட்டாரு. அப்போ உடனே என்ன ஆயிடுச்சு? அவன் வெளியில் வந்துட்டான். என்ன? அப்போ பாருங்களேன், நம்ம ஆண்டோடைய வல்லமை நீங்கள் பார்க்கணும். ஏசாயா 55:11. ஏசாயா 55:11 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் நாம். சரியா? 55:11 எடுத்தாச்சா? ஏசாயா வாசிக்கலாமா? எடுத்தவங்களா? அல்லையா சொல்லு, வாசி பார்க்கலாம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குமா வாய்க்காதா? வாய்க்குமா வாய்க்காதா? அப்ப இங்க பாருங்க, லாசருவை பார்த்து அவர் கூப்பிடுறாரு. செத்து போனவன் 4 நாள் நாத்தம் எடுத்தவன், கையும் காலும் கட்டப்பட்டிருக்கு, முக சீலையால் மூடப்பட்டிருக்குது. அவனுக்கு வாசனை திரவம் அது இது எல்லாம் போட்டு அவன் என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் லாசருவை வெளியே வானது ஆண்டவர் என்ன பண்றாரு? கூப்பிட்டது அவன் என்ன பண்றான்? வெளியே வரான். என்ன? அவருடைய வார்த்தை என்ன பண்ணுமா? அப்ப வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அவர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியம். அவர் அனுப்புறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அனுப்புறோம் வேலை செய்யறதுக்கு. போறானா? போய் எங்கேயா உட்காந்துட்டு வரான் இல்லையா? இன்னைக்கு சொல்றாங்க, இந்த பேங்க்லாம் சொல்லுவாங்க, பேங்க்ல இந்த லோனு கலெக்டர் சில குண்டர்களை வச்சுருப்பாங்க. என்ன? என்னோட இந்த ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து மேனேஜர் சொல்லுவார், என்ன சார் பண்ணுறது, அவன் சோத்த கட்டிக்கிட்டு வந்துடுறான். என்ன பண்ணுறான்? காலையில நான் போகிறேன், எங்கேயாவது ஒரு இது மண்டபம் இருக்கு பாரு, அந்த மண்டபத்தில் படுத்து தூங்கிட்டு மத்தியானம் சோடு தின்னுபிட்டு சாயந்தரமாக வந்து யாருமே காசு கொடுக்கலான்றான். என்ன? அப்போ வாங்கின கடனை அப்படின்னு நிற்கிது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது? என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, லாசருவே வெளியே வா. நடந்துச்சே நடக்கலையா? இன்னைக்கு அந்த தேவனுடைய உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய பிரச்சனையில, உன் சொந்த காரியத்துல வார்த்தை சொல்லணும்னாக்கா நீ எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோ. சரியா? கர்த்தராகிய தேவன் சொல்ற வார்த்தை என்ன? The word which
The word which goes out of my mouth shall not come back to me empty, but it will accomplish what I said, it will achieve what you desire. இது வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எனக்கு இங்கிலீஷில் ஈஸியாக வரும், அதனால தான் சொல்கிறேன். நான் உங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியும்னு இருக்க நான் சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் 40 வருஷத்துக்கு மேலே நான் இங்கிலீஷ்லேயே படிச்சுருந்தேன். அந்த வசனங்கள்லாம் எனக்கு இப்போ தமிழில் வர்றதை விட இங்கிலீஷில் சரளமாக வருன்றதை நான் சொல்கிறேன். நான் அப்போ உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய நீ கூப்பிடும்போது என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். லாசருவை செத்தவனே 4 நாளையா என்ன இருக்கும்? எலும்புல இருந்து சதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? கழண்டுக்கிட்டு விழ ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? மூஞ்சில இருந்து இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? அழுகி போய் விழ ஆரம்பிச்சிருக்கோம். முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சு எல்லாமே என்ன இருக்கும்? யோசித்து பார்க்கவே கேவலமா இருக்கும். ஆனா அந்த லாசரு, அந்த அழுகி போன லாசரு, வீணா போன லாசரு, நாத்து எடுத்த லாசரு, புழு பிடிச்ச லாசரு, எல்லாரும் பார்த்துட்டு ஓடுன லாசரு என்ன பண்றான்? வெளியில எழுச்சி வரான். புரியுதா? புரியுதாயா? புரியுதாமா? இன்னைக்கு ஒன்னை விட வாழ்க்கையில புழு புழுத்துருக்குதா? சில காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில சில செத்ததா இருக்குதா? உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்க முடியாததா இருக்குதா? நான் இந்த ஆண்டவர்கிட்ட போனேன், அந்த ஆண்டவர்கிட்ட போனேன், அங்கே ராமேஸ்வரத்தில் போய் மூழ்கி எழுந்தேன், இங்கே போனேன், அங்கே போனேன், அந்த கோயிலில் ஓடி போய் ஜெபம் பண்ண சொன்னேன், அவங்க சந்தா கட்டு நான் ஜெபம் பண்ணுறேன்னாங்க, இந்த கோயிலில் போய் ஜெபம் பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ண? நீ இந்த குழுவில் சேரு, அந்த குழுவில் சேர்னாங்க, நான் எல்லா குழுவிலையும் சேர்ந்தேன். என்ன நடக்கலை? ஒரு மண்ணும் நடக்கலை. ஏன்னா அங்கே வார்த்தை என்ன? அந்த வார்த்தை தேவனத்திலிருந்து வந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையின் மூலமாக காரியம் நடச்சு. இதை விட இன்னொரு சூப்பரான காரியம் ஒன்று நடச்சு பாருங்க. ஆதியாகமம் 1:3, ஆதியாகமம் 1:3 எடுத்து பார்த்து பாருங்களேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிளெயினா சொல்லப்பட்டிருக்கு. வெளிச்சம் உண்டாகுனா வெளிச்சம் உண்டாச்சு. எதனால வெளிச்சம் உண்டா இருக்கும் பாருங்களேன். யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லு பாருங்களேன். எதனால வெளிச்சம் உண்டா இருக்கும்? அவர் வார்த்தையினால. அது இருக்கட்டும். எதனால வெளிச்சம் உண்டா இருக்கும்? அவர் சொன்ன வார்த்தை தான் உண்டாச்சு. சொல்லு. அதிகாரம் அது பேசுங்க. சூரியன் உண்டாயிருக்குமா? சந்திரன் உண்டாயிருக்குமா? நட்சத்திரங்கள் உண்டா இருக்குமா? இன்னும் மற்ற காரியங்கள் உண்டா இருக்குமா? வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னாரு. ஆனா என்ன சொல்ல அவரு? சூரியன் உண்டான்னு சொல்லல, சந்திரன் உண்டான்னு சொல்லல, நட்சத்திரங்களும் உண்டாகுன்னு சொல்லல, இல்ல யாராவது பெட்ரோல் மாஸ் லைட் தூக்கிட்டு போன்னு சொல்லல, யாராவது இது என்னது எல்இடி 500 ஃபோக்கஸ் லைட் போட்டு விடுன்னு சொல்லல. லெட் தேர் பி லைட். வெளிச்சம் உண்டாக. அது ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னாரு. இந்த உலகத்துல இன்ன வரைக்கும் தான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த என்னுடைய தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா லாசருவை பார்த்து வெளியே வான்னு சொன்ன. அவனை வெளியே வந்தது. அவருக்கு என்னது? இது காசும் இல்லை, பணமும் இல்லை, ஆனாலும் உடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிரப்புவதற்கு வல்ல தேவனா இருக்கின்றார். ஆனா அவருடைய வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குப்பா. அவருடைய வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குது. சரியா? இன்னைக்கு நம்மள நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த லாசரு போல செத்ததா இருக்குது. இந்த லாசரு போல புழு புழுத்ததா இருக்குது. இந்த லாசரு போல கேவலமானதா இருக்குது. அந்த லாசரு கல்லை திறந்ததும் ஓடுறவங்க போல இருக்குது. நம்மளை பார்த்தாலே எல்லாம் ஓடுறவனா இருக்கான். ஆனா அங்க ஒரு மனுஷன், ஒரு தேவன், ஒரு தேவகுமாரன் தைரியமா நின்னாரு. அதுதான் எங்க ஆண்டவர், அதாங்க எங்க ஹீரோ, அதான் எங்க சூப்பர் ஸ்டாரு. வேற எந்த சூப்பர் ஸ்டாரும் கிடையாது, லூப்பர் ஸ்டாரும் கிடையாது, நத்திங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரும் எல்லாம் மனுஷன் என்ன. ஆனால் அவர் ஒருவர் தான் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். லாசருவை வெளியே வானாரு. அவன் என்ன பண்ணான்? அங்கே நிற்கிறவன் அத்தனை பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறான். அங்கே நிற்கிறவன் அத்தனை பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறான். எவனா ஏதாவது பேசினானா? அவர் தாங்க அடுத்தது பேசுறார். அவனை கட்ட வைத்து விடுங்கள், அவனை கட்ட வைத்து விடுங்கள். என்ன அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அதுக்கு நம்ம போவோம். என்ன அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா
எடுத்தீங்களா? வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். ரெடி. அப்பொழுது மரியாள் இடத்துல வந்து யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், முட்டாளுங்க முட்டாளுங்க மடையனுங்க, என்ன தேவகுமாரன் அங்க நிக்கிறாரு. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எவ்ரி knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is the Lord for the glory of the God. ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும், ஒவ்வொரு நாவும் அறிக்கை செய்யும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்யப்படும். அந்த தேவன் நிற்கிறாரு. அவர் புரிஞ்சிக்கல. ஆனா அந்த முட்டாளங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இவரது செத்தவனை உயிரோட எழுப்பின பிறகு என்ன பண்றானுங்க? அநேகர் விசுவாசம் உள்ளவர்கள ஆனார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அது போல உட்காந்துருக்குவாங்க. இதுவரைக்கும் நீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலனாலும், நீ செத்து போயிருந்தாலும், நீ பாவத்தில் இருந்தாலும், அழுகி போயிருந்தாலும், வீணா இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவை வெளியே வா. வரான். அதுக்கப்புறம் விசுவாசம் வைத்தவனை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்ல முடியாது. அதற்கப்புறம் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்தது, நீ தேவகுமாரன் சொன்னவங்களாம் உனத்துக்கு லாய்க்கல. ஆண்ட சொன்னார், நாத்தான் வேலை சொன்னார், உத்தம நாத்தான் வேலை நீ என்ன பண்ண வா என்ன சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவரே, நீ இந்த உலகத்தில் வரப்போகிற மேசியா என்று அறிவேன். எதுக்கு அப்போ சொல்லுவார்? எதுக்காக சொல்கிறேன்? நான் உனக்கு பேரை சொல்லி கூட்டா இல்லை, அத்தி மரத்தின் கீழ் நீ இருந்தா அதை பார்த்தேன் என்று சொன்னதுக்காக நீ சொல்றியா? கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே. அப்போ காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவங்களா இருக்க போறீங்களா? இல்லை கண்டு ஏசாமி மிரக்கல் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, என்னது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு சொல்கிறக்கா நீ வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க போகிறாயா? என்ன இங்கே பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக தான் இருக்கிறார். வெளிச்சம் உண்டாகன்னு சொல்லும்போது அவர் இருந்தார். என்ன வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. எதை வச்சு வெளிச்சத்தை உண்டாக்குன்னு இன்ன வரைக்கும் எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னாலையும் கண்டுபிடிக்க, என்னாலும் கண்டுபிடியாது, எவன் போனாலும் கண்டுபிடிக்க முடியாது எப்படி வெளிச்சம் உண்டாருதுன்னு. ஆனால் சொல்லியிருப்பாங்க, பகலை ஆள பகலில் வெளிச்சம் கொடுக்க சூரியனை உண்டாக்கினார், இரவிலை வெளிச்சம் கொடுக்க சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மற்ற காரியங்களை உண்டாக்கினார். அதுக்கப்புறம் நம்ம படிப்போம். ஆனால் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது சொல்லப்படுகிறது என்னது? வெளிச்சம் உண்டாகுக. என்ன அப்போ இந்த தேவன் வெளிச்சம் உண்டாகுன்னு சொல்றாரு, லாசருவே எழுச்சுவான்னு சொல்றாரு. இதுலயே நீ யோசித்து பார்த்திருந்தனாக்கா, என்ன இதுலயே நீ யோசித்து பார்த்திருந்தனாக்கா, லாசருவே வெளியே வராதுன்னு செத்தவனே வெளியே வான்னு சொல்லிடுறாரு வச்சுக்கோ, என்ன நடந்திருக்கும்? செத்தவனே வெளியே வா. கல்லர் அத்தனையும் திறந்துருக்கும். அவனே என்ன பண்ணி கொடுப்பான்? கல்லை தள்ளிட்டு வந்திருப்பான். இயேசு பக்கத்தில் எவனா உட்காந்து நின்றுருப்பானா? எவனாவது ஏசாமி பக்கத்தில் நின்றுருப்பானா? துண்டு கண்ணு துணி கண்ணு அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஓடிட்டு இருப்பான். அதில் ஃபர்ஸ்ட் ஓடுறது இந்திரஜித்தை தான் இருக்கும். என்ன அதில் தான் அவர் 100 மீட்டர் ரேஸ் ஓடுறதும், ஐஸுக்கு 1000 மீட்டர் ரேஸ் ஓடுறது, அதில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கல்ல. என்ன அப்போ பாருங்க, அவர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு, பேரை சொல்லி அழைக்கிறாரு. என்ன உன் பேர் சொல்லி உன்னை அழைக்கிற தேவனா இருக்கின்றார். லாசருவே வெளியே வா. இல்லைன்னாக்கா அங்கே அன்னைக்கு அத்தனை அன்னைக்கு என்ன இருக்கும்? நிறைய பேர் உண்மையாலுமே செத்து விட்டுருப்பான். இத்தனை பேர் வெளியில் வர்றதை பார்த்து என்ன பண்ணியிருப்பான்? அவன் கையும் விடாது காலை விட அங்கேயே என்ன பண்ணியிருப்பான்? மயக்கடிச்சு விழுந்திருப்பான் இல்லையா? டிக்டாக்ல நம்ம பார்க்குறோம். இல்லை பார்க்குறீங்களா? டிக்டாக்ல ஜோக் பார்க்குறீங்களா? என்ன ஒருத்தன் ஓடி வந்து முட்டி போட்டு ஐயா என்ன சாவடிச்சிட அந்த மறைஞ்சிக்கிட்டு நின்று ஒருத்தர் என்ன பண்ணுவான்? பலூனை ஊசியால் குத்துவான், டபாரி சத்தம் கடிச்சு கீழே விழுவான். வந்தவெல்லாம் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவான். சைக்கிளை விட்டுட்டு அதை இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் சேர்ந்துருவாங்க. சும்மா அந்த சத்தம் என்ன. ஆனால் இங்கே பாரு, ஒரு சத்தம், உயிர்ப்பிக்கிற சத்தம், ஜெனிப்பிக்கிற சத்தம், உன்னை வாழ வைக்கிற சத்தம், லாசருவை வெளியாவா. புரியுதா? அதை தான் நீங்கள் கவனிக்கணும். இது பாருங்க, இது மட்டுமல்ல, இந்த ஆண்டவர் அப்படி செய்கிறவர் மட்டும் இல்லை, நம்மகிட்ட ஒரு குறை இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த லாசருவோட முகம் எதெல்லாம் மூடப்பட்டிருக்குது? சீலையால் மூடப்பட்டிருக்குது. அவனுடைய கைகளும் கால்களும்
கட்டப்பட்டிருக்கிறது. இந்த யூதர்களை பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நடக்கும். என்ன நடக்கும்? ஒருத்தர் செத்து விட்டானா அவனை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார்? இயேசுவானவர். வாரத்தில் முதல் நாள் மகதலேன மரியாதை என்ன பண்ணுறா? தான் தயாரித்து வைத்திருந்த தைலம் வாசனை பார்த்து எல்லாத்தையும் எடுத்துப்பா எங்கே போகிறா? கல்லறைக்கு போகிறா. அப்போ லாசரு செத்துருந்தான்னாக்கா அவனை சும்மா போட்டு மூடி வச்சுருந்துருப்பாங்க. கண்டிப்பாக அவன் என்ன பண்ணியிருப்பாங்க, அவன் முகம் சேலையால் மூடப்பட்டிருக்குன்னா அது முகம் பூரா என்ன பண்ணிருக்கும், வாசனை திரவங்களால் இருக்கும். அவன் உடம்பு பூரா வாசனை திரவங்களால் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாருங்க, அவனை கட்ட வைத்து விடுவாங்க. உயிரோட எழுந்துச்சான். அவனால் தன்னை கையை காலை கட்டவிழ்க்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனை கட்டவிழ்த்து விடுங்க, அவன் சீலை அழுத்தி விடுங்க, அவன் முகத்தில் இருக்க துணியை அழுத்தி விடுங்க. இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், மூச்சு முட்டி திரும்பவும் செத்துருவான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க இங்கே உட்காந்துருக்கவங்க மூச்சு முட்டி சாகிற நிலைமையில் தான் இருக்கீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பித்திருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து மீட்டும், மன்னிப்பு கொடுத்து ரட்சித்து இருந்தோம். இன்னும் என்னவா இருக்கிற, நீ நடப்பணமாக இருக்கிற, லாசரு மாதிரி கையும் காலை கட்டப்பட்டவளா இருக்கிற. அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ, ஆண்டவர் உன்கிட்ட சொல்கிறாரு, உனக்காக மற்றவர்கிட்ட சொல்கிறார், அவனை கட்ட வைத்து விடுங்க. அவனை கட்ட வைத்து விட்டதும் அவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது மட்டுமல்ல, திரும்பவும் அந்த உயிர் சாகாதபடியாக என்ன பண்ணப்பட்டது, காக்கப்பட்டது. சரியா? அப்போ இந்த தேவனை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா நாம் நான் சொல்லிட்டு போகலாம். என்ன, இந்த ஏசாமியை பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த நேரம் போகிறது, காலம் போகிறது, பொழுது போகிறது, பசி அதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, லாசருவே வெளியே வான்னு சொன்னதுனால லாசர் என்ன பண்ணான், வெளியே வந்தான். அவனுடைய பிரச்சனை மட்டும் அல்ல, அவனுடைய அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் பிரச்சனை என்ன ஆச்சு, முடிஞ்சு போச்சு. அது மட்டும் அல்ல, அதனால் அநேகர்கள் என்ன இயேசுவை விசுவாசித்தார்கள். இன்னைக்கு உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? லாசருவே வெளியே வான்னு ஆண்டவர் உன்னை கூப்பிடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். என்ன, உங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர் சொல்லி அழைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய நிலைமை தெரியும், உன்னுடைய பிரச்சனை தெரியும். ஆனால் அதுக்காக நீயே உன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? என்ன, ஏசாமி பின்னால் ஓடி போய் நிற்க போறியா, என்ன நடக்க போய் பார்க்கறதுக்கு? இல்லை அவரோட நிற்க போறியா, அவர்கிட்ட ஜெபிக்க போறியா, அவரோட நீ என்ன பண்ண போற, பங்குதாரரா, பங்காளியாக? என்ன, அவர் என்னவா இருக்கிறாரு உனக்கு? சகோதரன் இல்லையா? ஹீஸ் யுவர் ஃப்ரெண்டு, உன்னுடைய நண்பன், சகோதரன், உன்னுடைய ராஜா. நீ எப்படி வேணாலும் அவரை வச்சுக்கலாம். என்ன, இப்படிதான் வச்சுக்கணும்னு கிடையாது, அப்படிதான் வச்சுக்கணும்னு கிடையாது. கர்த்தராகிய தேவன் உனக்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார், எத்தனையோ காரியத்தில் அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆனால் நீ ஒன்றை மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா?